சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆடி மாதம் குலதெய்வத்தின் அருளை பெறக்கூடிய 4 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க சொல்கிறீங்க? 12 ராசி இருக்குது, இதில் 4 ராசிக்காரர்கள் மட்டும்தான் இந்த ஆடி மாதம் குலதெய்வ அருள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 12 ராசிக்காரர்களும் குலதெய்வத்தை வணங்கும் போது கண்டிப்பாக அவர்களுக்கு குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது குலதெய்வத்திற்கு ரொம்பவே உகந்த மாதம். ஆனால் இந்த 4 ராசிக்காரர்கள் குலதெய்வத்தை வீட்டில் வழிபட்டாலும் சரி, இல்லை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் சரி, அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அப்பேற்பட்ட முதல் ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் ராசி. ஆடி மாதத்தில்தான் சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள் நுழைகிறார். இது தட்சணாய புண்ணிய காலம் எனப்படும். இது கடகம் என்பது ஒரு நீர் ராசி. சூரியன் இந்த நீர் ராசியில் வரும்போது மற்ற நீர் ராசியான விருச்சகம் மற்றும் மீனம் ஆகியவற்றின் ஆன்மீக ஆற்றல் இயல்பாகவே அதிகரிக்கும். கடக ராசியின் அதிபதி சந்திரன் ஆவார். சந்திரன் நமது மனதிற்கு அதிபதி. ஆடி மாதத்தின் ஆன்மீக அதிர்வுகள் அதிகமாக இருப்பதால் இந்த நீர் ராசிகளில் மனம் ஆன்மீக வழிபாட்டில், அதுவும் குலதெய்வ வழிபாட்டில் எளிதில் அவர்களோட மனதிற்கு அந்த குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக ஈர்க்கக்கூடிய ஒரு நிலை வரும். மேலும் ஆடி மாதத்திற்குரிய அதிபதியாக சந்திரனே கருதப்படுகிறார். எனவே சந்திரன் உச்சம் பெறும் ரிஷப ராசியினர் இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வத்தை வணங்கும் போது அவர்களின் எண்ணங்கள் யாவும் பலிக்கும். ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டிற்கு மட்டும் உகந்த மாதம் அல்ல, நம் முன்னோர்களின் வழிபாட்டிற்கும் ரொம்பவே உகந்த மாதம் இந்த ஆடி மாதம்தான். நம்ம முன்னோர்கள் காட்டிய வழியில் நம்மை காக்கும் குல தெய்வத்தை கடக ராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்காரர்கள், மீனம் ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள், இந்த 4 ராசிக்காரர்களும் குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா இந்த ஆடி மாதம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய குடும்ப குலதெய்வத்தை மனதார தினமும் வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக அந்த தெய்வம் உங்கள் தலமாடு காத்து நிற்கும். அதே போல ஆடி மாதம் முடிவதற்குள் குலதெய்வத்திற்கு எப்படியாவது இந்த 3 பொருளை படைத்து விடுங்கள். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெண் தெய்வம் குலதெய்வம் அப்படின்னா கண்டிப்பாக குங்குமம் வாங்கி கொடுங்க. இல்லை எங்களுக்கு ஒரு ஆண் குலதெய்வம் அப்படின்னா விபூதி வாங்கி கொடுங்க. அடுத்து குலதெய்வ கோவிலில் உங்களுக்கு கூழ் காய்ச்சுற பழக்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா, நீங்கள் இல்லைங்க எங்களால் குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போக முடியலங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னா அதற்கு தேவையான பொருட்களுக்கான பணத்தை உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு அனுப்பிவிடுங்கள். 3ஆவதாக உங்கள் நீண்ட நாள் வேண்டுதல் விரைவில் நிறைவேற குலதெய்வத்திற்கு நாணயம் முடிந்து வையுங்கள். எளிய முறையில் மனதார நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அந்த தெய்வம் உங்களுக்காக வந்து நிற்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.